ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் கலாட்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே அட்டகாசமான சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இந்த சுவையான சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சில்லி பரோட்டா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு இது லைட்டாக வதக்கிடுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகா, நான் இன்றைக்கி பெரிய சைஸ் மிளகா எடுத்திருக்கனால 4 எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 5லேருந்து 6 சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போது அதில் ஒரு கேப்சிகமை அதே மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிடுங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா இதில் மசாலாவெலாம் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ். நீங்கள் சில்லி சாஸ்க்கு பதிலாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் பரோட்டா எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை இதில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வதக்கிடுங்க. அப்போ தான் இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சில்லி பரோட்டா ரொம்பவே அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இது ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். பை.